இந்த விழாவில் வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மற்றும் நமது ஓசூர் சப்கலெக்டர் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். ஒரு தமிழ் தாய்வான் நமது சங்கத்தின் சுதா நமது சங்கத்தின் உறுப்பினர் திருமதி காயத்ரி அவர்கள் நமது ஒசூர் சப்கலெக்டர் அவர்களுக்கு வரவேற்பு வழங்க உள்ளார். வருகை தந்துள்ள நமது மதிப்புக்குரிய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இப்பொழுது இந்த விழாவை குத்துவிளக்கேற்றி துவக்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நமது ஒசூர் சப்கலெக்டர் அவர்கள், மிஸ்டர் பன்சால் பிரசிடென்ட் ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன் தலைவர் அவர்கள், சுதர்சன் குமார் ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள், ஜெய்சங்கர் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவர்கள், சுரேஷ் பாபு அவர்கள் இப்பொழுது
தொடர்ந்து ஆதரவையும் அரவணைப்பையும் தருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிலிருந்து 13 மாநிலத்திலிருந்து கலந்துள்ளார்கள். மொத்தம் 120 பேர். அதை இங்கு கூறிக்கொள்ள மிகவும் பெருமையாக உள்ளது. இப்பொழுது நம்மிடம் நமது வழிகாட்டி, நமது கிருஷ்ணகிரி மாவட்ட சங்கத்தின் காதிகலா சங்கத்தின் வழிகாட்டி டிடிஆர்ஓ இம்தியாஸ் அகமது ஒரு சில வார்த்தைகள் இங்கு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக பேச உள்ளார். அவர்களை நமது சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் நகரத்தில் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஃபார் தி டெஃப் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி செஸ் போட்டியினை துவக்கி வைக்க நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கு வந்துள்ளார். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுத்தவரை மாற்றுத்திறனாளியின் பால் மிகுந்த பாசம் கொண்டுள்ளார். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்பதை உடனே அறிந்து அவர்களுக்கு உடனுக்குடன் செய்வதற்கான எல்லா வகையும் சமாளிக்க அனைத்து செய்து தந்துள்ளார். அதனை பாராட்டும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்துள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது உங்களுக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே நான் கருதுகிறேன். நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கும் வரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல வகையில் பல துறைகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் என்பதை நான் நிச்சயமாக கூற இயலும். அதே சமயத்தில் ஒசூர் சாராட்சியர் அவர்களும் இந்த விழாவிற்கு வருகை செய்து இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வந்துள்ளார். நமது ஒசூர் சாராட்சியர் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் பால் சிறந்த நன்மதிப்பையும் மரியாதையும் வைத்துள்ளார். அவர்களுக்காகவும் ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு குறைத்திருக்கும் நாட்கள் நடத்தி மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு எங்கள் நாடும் மற்றும் எங்கள் அலுவலகத்தை சார்ந்த பணியாளர்களும் செய்து வருகின்றோம். இந்த விளையாட்டு போட்டியானது முழுக்க காதிகலாத நபர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. இதன் மூலம் எதை காட்டுகிறது? மாற்றுத்திறனாளிகள் எந்த வேலைக்கும் செய்வதற்கு சிலைத்தவர்கள் இல்லை. அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமைகளை வெளிக்காட்டும் தருணமாக இன்றைய விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகள் சீனியர் மேனேஜர் திரு பாலாஜி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அருமையான தருணம் 9வது நேஷனல் செஸ் டோர்னமெண்ட் இங்கு நடப்பது நமக்கு எல்லோருக்கும் பெருமை. 13 ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் வெல்கம். இந்த துவக்க விழாவில் வருகை தந்திருக்கும் கலெக்டர்கள் சப் கலெக்டர்கள் என்பது ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த விழா வெற்றி பெற நல்வாழ்வு. நன்றி. 9வது நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்
members of Tamil Nadu Chess Association of the Deaf and its General Secretary Mr. Sudarshan Kumar, Organizing Secretary of the 9th National Deaf Chess Championship, Mr. Jayashankar, இங்கே காம்பியர் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்டர் சுரேஷ் பாபு, PRO of KDPA. இங்கே வந்துள்ள all participants, their family members மற்றும் இங்கே வந்துள்ள other interested பொதுமக்கள் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களே எல்லாருக்கும் என்னோட பணிவான காலை வணக்கங்கள். This auditorium is truly a multi-purpose auditorium. இங்கே வந்து தெரிஞ்சு people play badminton in the morning. ஒரு 9-10 மணி ஆனோடனே the early intervention center for the deaf and the mute start ஆகுது. It's a new concept of early intervention centers. And in particular, I have to definitely mention KDPT, Krishnagiri District Deaf Trust, which is taking charge of the whole thing. Full center நடத்தி நல்லா யங் ஏஜ்லேயே பசங்களோட ஸ்பீச் அண்ட் கேட்கும் திறமையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. அது மிக சிறந்த முறையில் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் சப்போர்ட்டிங் த்ரூ போத் கேஷ் அண்ட் டைம் in all possible ways is helping them. So at the outset, I definitely have to express my gratitude and appreciation for both these organizations. நமது சங்கத்தின் பொதுச்செயலாளர் திரு பலராமன் அவர்கள் Krishnagiri District Deaf Trust and Krishnagiri District Deaf Association மூலமாக நடைபெறும் இந்த நேஷனல் டெஃப் செஸ் சாம்பியன்ஷிப் 9th நேஷனல் டெஃப் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு வருகிறது வரவேற்பதை ஆரம்பிக்கின்ற கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வாழ்த்துறை பள்ளிகளை அமர்ந்திருக்கின்ற சப் கலெக்டர் ஓசூர் பிரவீன் பி நாயர் அவர்களே, இந்த விழாவுக்கு வருகின்ற சிறப்பிக்கின்ற பத்ம பசி ஜெனரல் செக்ரட்டரி ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷன் ஃபார் டெஃப் from Delhi, the organization in Delhi as well as the organization here in Hosur. We all welcome all states. He is mentioning all the states. We all come. We all come here to celebrate this occasion. It gives us great happiness because we see all people here. People from different cultures, people who speak different languages are here. The Delhi government actually has also helped them in certain occasions, and now the Tamil Nadu government has shown its. Yes, they have been hospitality, like they welcome here. Competition. I welcome you all.
happy to see you all people here, coming here. We're so very happy. Seeing every single person here sitting as delegates. People from Delhi, people from different states have come here. In spite of their busy schedule, they're here. I see that all people have enjoyed they've been staying at their rooms, going around the place, visiting the place. Thank you all. துவக்கி வைக்கும்படி கிருஷ்ணகிரி காதுகலா சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. I don't know to play much. So would you like to play another game? Yeah, you can play with this person actually. தேசிய அளவில் ஓசூரில் வந்துட்டு அது பண்ணலாம். தேசிய அளவில் இல்லை காது கேளாதவர்களுக்காக இருங்க சார், ஒரு நிமிஷம் பின்னாடி ஆளுங்க நிற்கிறாங்க. இருக்கு ஓசூரில் இருங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட இன்று ஓசூர் முதலிருந்து ஆரம்பிங்க. இன்று ஓசூரில் வேண்டாம், தேசிய அளவில் வந்துட்டு சொல்லுங்கள். தேசிய அளவிலான சதுரங்க போட்டி, காது கேளாதவர்களுக்கு இடையிலான இந்த போட்டி இங்கு ஒசூரில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போட்டிக்கு ஆல் இந்தியா லெவலில் 13 மாநிலத்திலிருந்து பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் போன்ற மாநிலத்திலிருந்து இந்த சதுரங்க போட்டியாளர்கள் இங்கு அவங்களோட ஆர்வத்துடன் இங்கு வந்து கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த போட்டிக்கு இங்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போட்டியை துவங்கி வைத்துவிட்டு இப்போது சென்றுள்ளார்கள். இந்த போட்டியானது கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் முதல் முறையாக ஆல் இந்தியா லெவலில் நடத்தப்படும் இந்த போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போட்டியின் மூலம் இங்கு செயல்படும் சங்கத்தின் போலவே, கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் போலவே அனைத்து மாநிலத்திலும் சங்கம் செயல்பட வேண்டும். அந்த காதுகளாதற்கான உதவிகளை அவர்களே ஒரு சங்கம் ஆரம்பித்து எங்களைப் போல் அவங்களும் வந்து அவங்க பஞ்சாப், காஷ்மீர் இது மாதிரியான மாநிலத்திலும் இது மாதிரி சங்கம் துவக்கி வைத்து அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை அவங்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்ள எங்களைப் போல அவங்களுக்கும் இது ஒரு தெரிந்து கொள்ள ஒரு தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சதுரங்க போட்டி துவங்கியுள்ளது. இப்போட்டி இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கமும் கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் அறக்கட்டளையும் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கு தங்குவதற்கு மற்றும் அவர்களுக்கு வசதிகளும் கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டு
இங்கே பள்ளியை துவக்கி அதற்கு பாடம் கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர்களை அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். வேலூர் மாவட்ட காதியலாளர் பள்ளி மாணவர்கள் நடனமாடுவதற்கு தயாராகும்படி அன்புடன் கேட்டுள்ளோம். செயல்பாடுகளை இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிடுகிறார்கள். செய்தோம் என்பதை புகைப்படமாக கண்காட்சியாக அங்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த புகைப்பட கண்ணில் மேலும் முன்னுக்கு வர வேண்டும். அதுதான் என்ன, எனது குடும்பம் எனது வாசல் என்று வாழ்வது வாழ்க்கையா என்று இந்த சங்கம் 20 ஆண்டுகளாக ஓசூரின் பெருமைமிக்க டைட்டல் நகரிய குடியிருப்பு பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட செவித்திறன் இல்லாதவர்கள் சங்கம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சமூக தொண்டு ஆற்றி வருவது வியப்பிற்கும் சக மனிதர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்ததுதான் என்ன, அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் பார்வையில்லாதோர் அனைவருக்கும் அறிவு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள்.
மகேஷ் குழுவினரை சார்ந்த மாணவர்கள். capability, ability to complete and courage. Such initiatives
வைத்திருக்கும் அனைவரையும், பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இவ்வளவு கூட்டம் நிரம்பி இருக்கிறது என்றால் உங்களோட சப்போர்ட், சாருடைய சக்கரம் சைக்கிள் ஸ்பான்சர் பண்ணின பேங்க் மேனேஜர் எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நிறைய நன்றி நான் தெரிவிக்கொள்வேன். நீங்க இது மாதிரி நிறைய வரவேற்கிறதுக்கு இதுக்கும் மேலேயும் வரணும், இன்னும் நிறைய கூட்டங்கள் வரணும், இன்னும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நல்லா வரணும். என்னுடைய நன்றி சார் அவர்களுக்கும் நிறைய என்னுடைய இவ்வளவு நிறைய நான் அன்பை சொல்றேன். இதுக்கு மேலே இவருடைய அன்பை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அங்கேயும் டேராடூன்லையும் ஸோ அங்கே இருக்கிறது அவங்க இது மாதிரி அங்கேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கிற எங்களுடைய சமூகம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் நான் ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களை நிறைய வேலை வேணும். ஸோ வேலையும் செஞ்சுட்டு நல்லா நாங்கள் வந்து பேச மாட்டோம், வேலையை காமிச்சிடுவோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் நிறைய வேலை கொடுக்கணும். நாங்கள் செங்கல் சாப்பிடாங்க எங்களுடைய கவர்மெண்ட்டை இந்த திறமையை நீங்கள் நன்றாக உணர்ந்துருக்கீங்க. இன்னும் 100 பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க சார், கன்சல்டன்சி அப்படியே ரிக்வஸ்டாக கொடுக்குறேன் சார். ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து 2.5 lakhs ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே கொடுத்துருக்கீங்க 2.5 lakhs. ஸோ நிறைய ஸ்பான்சர்ஷிப் கொண்டுருக்கீங்க. நாங்களும் ட்ரை பண்ணி அங்கே ரீச் பண்ணுவோம் சார். ஷோ அவர் டேலண்ட் செஸ் காம்படிஷன். ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வரவேற்போம். ஸோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த சேம் equal opportunity, equal everything. We will show whatever we want, but definitely I am assuring you, you help us in such a way. So I want, and this is my humble request. இந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் எனது கல்ச்சரல் ப்ரோக்ராம் பல மாநிலங்களில் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட ஆடிட்டோட போயிட்டு இருக்கக்கூடாது. இதை நீங்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணணும். கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணணும். விளையாட்டு எல்லா துறையிலும் நீங்க நல்லா முன்னேறி வேண்டும். வீட்டில் சும்மா சோம்பி கிடக்காதே பாப்பா, நீ நல்லா விளையாடி பாப்பாங்கிற மாதிரி நீங்க நல்லா விளையாடி நல்லா வரணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த செஸ் காம்படிஷன் நான் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கும்போது 7 வயசு ஸ்கூல்ல இருக்கும்போது 10வது 12வது படிக்கும்போது யூரோப் போயிட்டு இங்கே பாஸ் பண்ணிட்டு நல்லா போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஸோ செஸ்ஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் இதை பரவணும்னு என்னோட ஏமாக இருக்குது. இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் பரப்பிட்டேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் செஸ் ஆடுறாங்க. அது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம சமூகத்தில் தள்ளி வைக்கப்படக்கூடாது. நம்மளும் எல்லாம் வரணும், அவங்களுக்கு ஈக்குவலாக வரணும்னு என்னுடைய எல்லா இடங்களையும் கொடுத்து உங்களை இது வரைக்கும் முன்னேறி இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நினைக்காதீங்க எங்களை சாதாரணமானவங்க. இப்போ கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா போதும், நாங்கள் வாரத்திலேயே குட்டி குட்டி விடுவோம். அவ்வளோ திறமை எங்களுக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் என் ஸ்பான்சர் செய்த எல்லாருக்கும், எல்லா விதத்திலும் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை வந்து தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தது என்னன்னாக்க ஜாப் கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, கொண்டாங்க. ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க. நம்மளுடைய பவரை காமிங்க, நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ எல்லாரும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும். அதை வந்து 3% இல்லை, நம்ம இன்னும் நிறைய பர்சன்ட் சாதிக்க வேண்டும். நம்ம வந்து இன்னும் பின்தங்கிதான் இருக்கோம். அதுலேருந்து வரக்கூடாது, நிறைய வாங்கணும். போராடி எல்லாம் வேண்டாம். நம்ம திறமையை காமிங்க, ஒர்க்கில் காமிங்க, வெற்றியை காமிங்க. அவங்களே நம்மளை தேடி வந்து வேலையை கொடுப்பார்கள். இதுதான் நம்மளுடைய மந்திரமாக இருக்க வேண்டும். சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணினோம், அவங்க மேலே தப்பு சொல்லாதீங்க. நம்மளிடம் என்ன தவறு இருக்கிறது என்பதை பாருங்கள், உழையுங்கள். உழைப்பின் மூலம் உங்கள் திறமையை காண்பி. Trustee of the Secondary District Deaf Trust. Dear sir, in the auspicious occasion of the National Deaf Chess Championship event, we would like to thank you for your motivational presence.
You have made this event an evergreen, memorable one in all the minds of differentially enabled human beings. Mr. Darshit Desai, our ex-MD, has lived the life of 150 differently abled through providing employment opportunities at our esteemed organization. Many of us have contributed our service beyond 20 years. In this juncture, we would like to express you to recruit differently enabled persons afresh at our organization and reinstate the hope of upliftment of our society. Hope you will do the needful. Thank you. மேலாளர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் பேச அழைக்கின்றோம். Would immensely be a message what I would like to convey here. The rest of us who are actually corrupted by things that we hear, that we see, that we feel, we are corrupted by many things, whereas you are very specially able. The second thing which is very special today, is what you saw on the stage. 3 days back or 1 week back, there was an event in Kashmir. Do you know the event in Kashmir? What happened? All girl rock band had a problem. Do you remember? On the stage today, how many girls were there? Only 2 boys. There must have been at least 25 girls. So we have proven today that specially enabled as well as the girls' side is very special for us. In fact, they are better than the men. I am not criticizing the males, but I think we should celebrate the women. We should celebrate the differently and specially enabled people today particularly. As far as title is concerned, what can I say? I mean, I'm sitting at the head of the company, as head of the company. We have taken special effort to recruit. Yes, Mr. Desai's vision it was to recruit specially enabled people. But I don't want to say that we did a favor to somebody. As a company, we remain eternally grateful to all of you. All of those of you who have contributed to making this company from 0 to 10,000 crores in 25 years. It is you people who have contributed. So we can only thank you. We have to thank you for all this contribution, and you have the right for every rupee of success of title. So, it is not about being happy, it is about being right. So to your request, all I want to say is, today the company is growing more in the retail front, in the shops. We are opening more and more shops, not manufacturing units. When we started the Dehradun unit, Pantnagar unit, we have made sure that we recruit specially enabled people. Today, even in the retail shops, we are ensuring that we recruit people behind the counter, not sales people, but cashiers, stock, people who count the stock, people who check the stock. The back room, we are making it a point to recruit people who are specially enabled. So the future also in title for such specially enabled people is bright. Our journey will continue. I don't think, and I want
only want to say, we did not do this so that we can get a letter from the President of India or from the President of the Congress Party. We are very grateful for Mrs. Sonia Gandhi for having written to us, but we want to do this because it is the right thing to do. Not to get some award, not to get some thanks, not to be told by people that we are a great company. No, no. That is not why we do it. We do it because it is the right thing to do. So, my friends, we are proud of what you have done for us as a company. I congratulate the Krishnagiri Deaf Association for having created this event for the chess championship. I thank all the people from all the states who have come here to make this event such a grand success, and most importantly for having helped us open our eyes and ears to this very, very special event. Thank you very much and all the very best.